குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுப்பின் மீது எப்படி வட்டி கணக்கிடுவது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எடுப்புன்னா என்ன. ஒரு கூட்டாண்மை நிறுவனம்ங்கிறது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றா சேர்ந்து நடத்துகின்ற ஒரு நிறுவனம் கூட்டாண்மை நிறுவனம். இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தங்க கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு அந்த பிஸ்னஸில் போட்டு பிஸ்னஸை நடத்திட்டு இருக்காங்க. நடுவில் அவங்களுக்கு அவசரமான பண தேவைன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ தனியார் நிறுவனமாக இருந்தால், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தனியார் நிறுவனமாக இருந்தால், ஒரு கடை வச்சிருக்காரு, பொட்டி கடை வச்சிருக்காரு. தனக்கு அவசர தேவைன்னா தன்னுடைய கடையிலேருந்து எடுத்துக்குவார், யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இதே இது கூட்டாண்மை நிறுவனத்தில் 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணும்போது யாராவது ஒருவருக்கு அவசர தேவை என்றால் அதிலிருந்து பணம் அவங்க எங்கேருந்து எடுக்க முடியும்? கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து தான். ஏன்னா அது அவங்க பிஸ்னஸ் தானே, அவருக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. அப்போ இவர் என்ன செய்வார்னா, எனக்கு அவசர தேவை இருக்குது, நான் கொஞ்சம் பணம் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்குவார். இப்போ ஒருத்தர் எடுத்தாருன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒருத்தர் எடுக்கிறாரு, அப்போ நம்ம எடுத்துக்க கூடாதா? அவரையும் எடுப்பார். இப்போ 3வது ஆள் பார்ப்பாரு, என்ன 2 பேரும் எடுத்துனா பண்ணோம், அப்படியே ஆளாளுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆளாளுக்கு எடுக்க ஆரம்பிச்சா பிஸ்னஸ் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எடுக்கணுங்கிறது அவசியம். எனக்கு திடீர்னு ஒரு அவசர தேவை வருது, என்னுடைய நிறுவனமாக இருந்தால் நான் அதிலிருந்து எடுத்துக்குவேன். ஆனால் என் பணத்தை பூரா இந்த நிறுவனத்தில் நான் முதலீடு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு அவசர தேவை, அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அதிலிருந்து நான் எடுத்தாகணும். அப்படி எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் எடுக்கிறத நீங்கள் சுதந்திரமாக விட்டீங்கன்னா ஆளாளுக்கு எடுத்துக்குவாங்க. அதனால பணம் வேணுமா எடுத்துக்க, ஆனால் நீ எடுக்கிற பணத்துக்கு இவ்வளவு வட்டி கொடுத்துடணும், தொழிலுக்கு நீ வட்டி கொடுத்துடணும். இப்போ நீ எங்கேருந்து கடன் வாங்குகிறோம்? கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து தான் நீங்கள் பணம் எடுத்துக்கிற. அப்போ அந்த கூட்டாண்மை நிறுவனத்திற்கு நீ வட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. இப்போ வட்டிக்கு பணம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? தேவைக்கு தான் வாங்குவாங்க. ஏன்னா நம்ம கூட அதிகமாக பணம் வாங்கணும்னு வச்சுங்க, அப்போ நம்ம அதிகமாக வட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால யாராவது கூட்டாண்மை நிறுவனத்திலிருந்து பணம் எடுத்துக்கொண்டால் அந்த எடுத்துக்கொள்பவர்கள் அந்த கூட்டாண்மை நிறுவனத்துக்கு என்ன பண்ணுவாங்க? வட்டி கொடுக்கணும். ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எடுத்துக்காட்டு 11 பக்கம் எடுத்துக்காட்டு 11 பக்கம் 97. இப்போ பாருங்க, வேலன் என்ற கூட்டாளி 2018 ஏப்ரல் 1 அன்று ரூபாய் 20,000 எடுத்துக்கொண்டார். வேலன் எடுத்துக்கிறார், 20,000 ரூபாய் பணம் எடுத்துக்கிறார். வேலன் எடுப்பு 20,000 எடுத்துக்கொண்டார். என்னைக்கு எடுக்கிறாரு? ஏப்ரல் 1 அன்று வேலன் 20,000 ரூபாய் எடுத்துக்கிறார். எடுப்பின் மீது வட்டி ஆண்டுக்கு 10% என கணக்கிடப்பட வேண்டும். மாறுபடும் முதல் முறையை கொண்டு, நமக்கு தெரியும் நிலை முதல் மாறுபடும் முதல். நிலை முதல் அப்படின்னா முதல் அப்படியே தான் இருக்கும். மாறுபடும் முதல்னா எல்லாத்தையும் முதலோட வச்சு சேர்த்துக்கணும், முதலோட கூட்டிக்கணும், அவ்வளவுதான். மாறுபடும் முதல் முறை என கொண்டு 2018 டிசம்பர் 31 அன்று. இப்போ நம்ம கணக்கிட வேண்டியது 2018 டிசம்பர் 31. டிசம்பர் 31ஆம் தேதி அவர் எடுத்த பணத்துக்கு எவ்வளவு வட்டி அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ எடுப்பின் மீது வட்டி அவர் எடுத்தது எவ்வளவு? 20,000 ரூபாய். எத்தனை பர்சன்ட்? 10%. பர்சன்ட் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா 100க்கு ஒரு வருஷத்துக்கு 10 ரூபா, 10%. ஆனா இது எவ்வளவு நாள் ஆகுது? ஏப்ரல் 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எவ்வளவு நாள்னு பாருங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 9 மாதங்கள் வருது. ஸோ பார்த்தீங்க 9 மாதங்கள். அப்போ ஏப்ரல் 1 இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் 9 மாதங்கள் வருது. அதனால 9/12ன்னு போட்டுருக்கோம். இப்போ பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுது. 3 3 9, 4 3 12, 3ஆம் வாய்ப்பாட்டை அடிச்சுட்டேன். இந்த 4 இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 நாள் 20, 0 0 500. இந்த 3ஆல் பெருக்கினீங்கன்னா 3 × 500 1500. இதுதான் ஆன்சர். எடுப்பின் மீது வட்டி 1500. இது மிகவும் எளிமையான கணக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ இதற்கு குறிப்பேட்டு பதிவு போடு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பேட்டு பதிவு. இப்ப அந்த எடுப்பின் மீது வட்டி எங்க சேரணும்? அவருடைய இல்லையா? இது மாறுபடும் முதல் முறை. அப்ப மாறுபடும் முதலாக இருந்துச்சு அப்படின்னா எடுப்ப என்ன செய்வாங்க? அவங்க முதல் கணக்கோட தானே சேர்த்துக்குவாங்க. நிலை முதலாக இருந்தால் முதல் தனியா இருக்கும், நடப்பு கணக்குன்னு தனியா இருக்கும். இது மாறுபடும் முதல்னு சொன்னதுனால என்ன பண்ணணும்னா வேலன் முதல் கணக்கு பற்று, வேலன் முதல் கணக்கு பற்று 1500, எடுப்பின் மீது வட்டி, எடுப்பு மீது வட்டி கணக்கு வரவு 1500. இதே இந்த எடுப்பின் மீது வட்டி எதுல இருந்து கொடுப்பாங்க? லாப நட்ட அந்த வருஷம் கிடைக்கிற இந்த எடுப்பின் மீது வட்டி லாப நட்டத்து கணக்குல மாறிடும். அதனால எடுப்பு மீது வட்டி கணக்கு பற்று லாப நட்ட கணக்கு வரவு இப்படி எழுதிக்கணும். 1500. சப்போஸ் இந்த கணக்கு மாறுபடும் முதல்னு சொன்னதுனால இதை முதலோட சேர்த்துக்கிட்டோம். நிலை முதல் அப்படி வச்சுக்கிட்டு போடு அப்படின்னா இந்த முதல் என்ற இந்த வார்த்தைக்கு பதிலாக நடப்பு கணக்கு அப்படின்னு போடணும். வேற ஒண்ணும் கிடையாது. கணக்குல என்ன கொடுத்துருக்கு? மாறுபடும் முதல்னு கொடுத்துருக்கு. மாறுபடும் முதல்னா என்ன செய்யணும்? முதல் மீதி எல்லாம் முதல் மீது வட்டி, எடுப்பின் மீது வட்டி எல்லாம் ஒன்னா போட்டுருவோம். எல்லாமே முதல் கணக்குல சேர்த்துவோம். அதனாலதான் இங்க முதல் கணக்கோட சேர்த்துட்டோம். இதே நிலை முதல் என கொண்டு இதை போடு அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா முதல் தனி, எடுப்பின் மீது வட்டி எங்க வரும்? நடப்பு கணக்குல வரும். அப்ப நம்ம என்ன செய்வோம்னா இங்க வேலை நடப்பு கணக்கு பற்றுன்னு எழுதுவோம், எடுப்பின் மீது வட்டி கணக்குன்னு எழுதுவோம். ஆனா இங்க நமக்கு மாறுபடும் முதல்னு கொடுத்ததுனால வேலன் முதல் கணக்கு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இது எடுத்துக்காட்டு 11. அடுத்தது எடுத்துக்காட்டு 12, பக்கம் 98. 98வது பக்கம். இப்ப பாருங்க, அருண் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 12% விதிக்க வேண்டும். வட்டி 12% கொடுத்துட்டான். டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் அந்த ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு. அவர் எந்தெந்த தேதியில எவ்வளவு எடுத்திருக்காருன்னு சொன்னான். மார்ச் 1ஆம் தேதி 6000 ரூபாய் எடுத்திருக்காரு. அடுத்தது ஜூன் 1ஆம் தேதி அவர் எடுத்தது 4000 ரூபாய். அடுத்தது செப்டம்பர் 1ஆம் தேதி 5000 ரூபாய். டிசம்பர் 1ஆம் தேதி அவர் எடுத்தது 2000 ரூபாய். இவர் எடுத்ததுக்கு வட்டி கணக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முதல்ல இந்த 6000 ரூபாய்க்கு 6000 இன்ட்டு எத்தனை பர்சன்ட்? 12%. இப்போ நமக்கு கணக்கு முடிகிறது டிசம்பர் 31ஆம் தேதி தான் நமக்கு கணக்கு முடிய போகும். அப்போ இந்த மார்ச் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மாதம்னு பார்க்கணும். மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10 மாதங்கள் வருது. ஸோ இதுக்கு 10 months. அப்போ இதுக்கு 10/12. அடுத்தது இந்த 4000க்கு 4000 இன்ட்டு 12%. இது எத்தனை மாசம் வருதுன்னு பாருங்க. ஜூன் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஜூன் 1 அப்படின்னா ஜூனையும் சேர்த்துக்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதம். இது 7 மாதங்கள். அப்போ 7/12. அடுத்தது 5000 ரூபாய். 5000 இன்ட்டு 12% இன்ட்டு செப்டம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். செப்டம்பர் 1 அப்படின்னா செப்டம்பரையும் சேர்த்துக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்கள். ஸோ 4 மாதங்கள். அப்போ 4/12. அடுத்தது 2000 ரூபாய் எடுத்திருக்காரு. இது டிசம்பர் 1ஆம் தேதி தான் எடுக்கிறாரு.
அப்போ டிசம்பர் 1ஆம் தேதினா டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு மாதம். அப்போ இன்ட்டு 1/12. ஸோ இந்த 4 கணக்கு நீங்க போடணும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போது 12 12ல அடிபட்டது வெறும் 600 ரூபாய். இங்க 12க்கு 12, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுது. 7 பெருக்குனீங்கன்னா 7 0 0 7 4 28 280 ரூபாய். 12க்கு 12 போயிடுது, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுது. 4 × 50 200 ரூபாய். 12க்கு 12, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 1 × 20 20 ரூபாய். ஸோ அவருடைய வட்டி 10 மீது 1 3 5 11. ஸோ இவருடைய எடுப்பின் மீது வட்டி 1100 ரூபாய். ஸோ எடுப்பின் மீது வட்டி 1100. இது அடுத்த மாடல். இது 2வது மாடல், எடுப்பின் மீது வட்டி கண்டுபிடிக்கிறது. அடுத்தது எடுத்துக்காட்டு 13. எடுத்துக்காட்டு 13 பக்கம் 98. அருள் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 12% கணக்கிடப்பட வேண்டும். டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் 2018ஆம் ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு. இப்ப பாருங்க, இதே மாதிரி தான் மார்ச் 1ல அவர் எடுத்தது. மார்ச் 1ல எடுத்தது 3000 ரூபாய். ஜூன் 1ல எடுத்தது 3000 ரூபாய். செப்டம்பர் 1ல எடுத்தது 3000 ரூபாய். டிசம்பர் 1ல எடுத்தது 3000 ரூபாய். இப்போ போட்ட மாதிரியே போட வேண்டியதான். இப்ப பாருங்க, இப்ப நமக்கு கணக்கு முடிக்கிறது டிசம்பர் 31ல தான் கணக்கு முடிக்க போறோம். ஸோ இந்த தேதியில தான் கணக்கு முடிக்கணும். அப்ப இது வரைக்கும் எத்தனை மாதங்கள்னு நீங்க பார்க்கணும். ஸோ மார்ச் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும். மார்ச் 1 அப்படின்னா மார்ச்சையும் சேர்த்துக்கணும் இல்லையா? அப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10 மாதங்கள். அப்போ 3000 × 12% × 10 months 10/12. 12க்கு 12 கேன்சல், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ போயிடும். 300 ரூபாய். அடுத்தது 3000 × 12%. இதுக்கு ஜூன் 1ல இருந்து எத்தனை மாதம்? இதுக்கு 10 மாதங்கள். இப்ப ஜூன் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மாதம்? ஜூன் 1ஆம் தேதி. அப்ப ஜூனையும் சேர்த்துக்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதங்கள். சோ இது 7 months. 7 மாதங்கள். அப்ப இன்ட்டு 7/12. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 12க்கு 12 அடிக்குது. இந்த 7 × 30ல பெருக்கணும். 7 0 0 7 3 21 210 ரூபாய். இதுல 3000 × 12% இன்டு செப்டம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எவ்வளவு? செப்டம்பர் 1 அப்படின்னா செப்டம்பரையும் சேர்த்துக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்கள். அப்போ 4 months 4 மாதங்கள். அப்போ இன்டு 4/12. 12க்கு 12 கேன்சல், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுது. 4ஆல பெருக்கினீங்கன்னா 120 420 ரூபாய். அடுத்தது 3000 × 12% இன்டு டிசம்பர் 1ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஒரு மாதம். அப்ப இன்டு 1/12. 12க்கு 12 கேன்சல், 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். 1 30 கூட்டினீங்கன்னா 3 2 5 1 6 1 3 6. ஸோ எடுப்பின் மீது வட்டி 660. 660 ரூபாய் எடுப்பின் மீது வட்டி. ஸோ இட் இஸ் சிம்பிள். அடுத்த கணக்கு எடுத்துக்காட்டு 14. எடுத்துக்காட்டு 14 பக்கம் 91.
99. எடுத்துக்காட்டு 14 பக்கம் 99. இப்ப இந்த கணக்கை பாருங்க. 2018ஆம் ஆண்டில் ராஜன் என்ற கூட்டாளி எடுத்த எடுப்பு 30,000 ரூபாய். எடுப்பின் மீது வட்டி ஆண்டுக்கு 10% விதிக்கப்படுகிறது. 2018 டிசம்பர் 31 அன்று எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, பேர் என்ன? ராஜன். ராஜன் எடுப்பு எவ்வளவு எடுத்திருக்காரு? 30,000 ரூபாய் எடுத்திருக்காரு. இப்போ 30,000 இதுக்கு 10% வட்டி போட்டு கணக்கிடுன்றான். அப்ப 30,000 இன்டு 10%, 10/100 இன்டு எப்ப எடுத்தாரு, எப்ப எடுத்தாருன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த கொடுத்த தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எத்தனை மாதங்கள்னு போட்டு இன்டு பை 12, 4 மாதம்னா 4/12, 8 மாதம்னா 8/12 அப்படின்னு போட்டு கணக்கிடலாம். ஆனா என்ன தேதியில எடுத்தாருன்னு கொடுக்கல. அப்போ என்ன தேதியில எடுத்தாருன்னு கொடுக்கலன்னா எப்படி போடுறது? கணக்குல தப்பு. கொடுக்கல. சப்போஸ் பிப்ரவரி 1ஆம் தேதி எடுத்திருந்தாருன்னு வச்சுங்க, ஜனவரி விட்டுறணும். பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் 31 வரை 11 மாதத்துக்கு வட்டி கொடுக்கணும். மார்ச் 1ல எடுத்திருந்தாருன்னு வச்சுங்க, மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் 10 மாதங்களுக்கு வட்டி கொடுக்கணும். நவம்பர் 1ல எடுத்தாருன்னு வச்சுங்க, நவம்பர் டிசம்பர் 2 மாசத்துக்கு வட்டி கொடுக்கணும். அப்போ தேதி கொடுத்திருந்தா தான் எத்தனை மாதங்களுக்கு வட்டின்னு கணக்கிட முடியும். ஆனா தேதி கொடுக்கல. அப்ப தேதி கொடுக்கலன்னு சொன்னா நாம முன்னாடி வச்சுக்கிட்டாலும் அவருக்கு நஷ்டம், பின்னாடி தேதியா இருந்தா நமக்கு நஷ்டம். அதனால சராசரியாக நடுவுல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எடுத்த தேதி கொடுக்கப்படவில்லை என்றால் அது நடுவுல கரெக்டா 6 மாதம்னு கணக்கு வச்சுக்குவாங்க. 6/12 போட்டுக்கணும். ஸோ இந்த கணக்குல ஒன்றும் இல்லை. ஆனா தேதி கொடுக்கலைன்னா 6 மாசம்னு வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதா, அந்த ரூல் உங்களுக்கு தெரியுதான்னு பாக்குறதுக்கு தான் இந்த கணக்கு. மற்றபடி இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கை விட இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. ஆனா இந்த கணக்குல ஒரே ஒரு டெக்னிக், எடுத்த தேதி கொடுக்கப்படவில்லை என்றால் நாம அதை 6 மாதங்கள் என்று வைத்து கணக்கிட வேண்டும். அதனால நான் 6/12 போட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு 0க்கு ஒரு 0, ஒரு 0க்கு ஒரு 0, 6 12 2 தடவை, 2 இதுல அடிச்சா 1 2 2 மீதி 1, 10 5 2 10. ஸோ 1500 வட்டி. இதுதான் எடுப்பின் மீது வட்டி 1500. ஸோ இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு. அடுத்தது பெருக்குத்தொகை முறை அப்படின்னா அடுத்த முறை. இதே கணக்கு தான், வேற மாடல். எடுத்துக்காட்டு 15. ஸோ எடுத்துக்காட்டு 15 பக்கம் 100. எடுத்துக்காட்டு 15 பக்கம் 100வது பக்கம். அன்பு என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. கூட்டாண்மை ஒப்பாவனத்தின்படி எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 12% கணக்கிடப்படுகிறது. 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டில் அவருடைய எடுப்புகள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்தான். இப்போ இது ஒரு அட்டவணை போட்டுங்க. இது ஒரு அட்டவணை போட்டுக்க வேண்டியது. எப்ப எடுக்கிறாரு? எடுப்பு நாள், தொகை, மாதங்கள், அப்புறம் பெருக்கு தொகை. இந்த மாதிரி 4 காலம் ஓபன் பண்ணீங்க. முதல் மார்ச் 1ஆம் தேதி, மார்ச் 1ல 6000 ரூபாய் எடுக்கிறார். ஜூன் 1ல 4000 ரூபாய் எடுக்கிறார். செப்டம்பர் 1ல செப்டம்பர் 1 அன்று 5000 ரூபாய் எடுக்கிறார். டிசம்பர் 1 அன்று
2000 ரூபாய் எடுக்கிறார். இதான் அவர் எடுக்கிறது. இப்போ மாதங்கள் மார்ச் 1ல எடுத்தா அதுக்கு எத்தனை மாதம்? மார்ச் 1 அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 10 மாதங்கள். கணக்கு வந்து டிசம்பர் 31 வரைக்கும். அப்போ இந்த மார்ச்ல இருந்து இந்த டிசம்பர் 31 வரைக்கும் 10 months. அதே மாதிரி ஜூன் 1ல இருந்து எடுக்கிறார். ஜூன் 1ஆம் தேதிங்கிறதுனால ஜூனையும் சேர்த்துக்கணும். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 7 மாதங்கள், 7 months. செப்டம்பர் 1, செப்டம்பரையும் சேர்த்துக்கணும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதங்கள். அடுத்தது டிசம்பர் 1, அப்ப டிசம்பர் 1 மாதம் சேர்த்துக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்கணும். 60,000. இதை பெருக்கினீங்கன்னா 0 0 0 7 4 28 28,000. இங்க பெருக்கினா 4 0 0 0 4 5 20. ஒன்னால பெருக்கினீங்கன்னா வெறும் 2000 ரூபாய் தான். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 0 0 0 8 2 10 மீதி 1 3 5 5 6 11 1,10,000 ரூபாய் வருது. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. வேற ஒண்ணும் கிடையாது. 6,000 ரூபாய்க்கு 10 மாசம் வட்டி. 6,000 ரூபாய்க்கு 10 மாசம் வட்டி கண்டுபிடிக்கிறது பதிலா 60,000க்கு 1 மாசம் வட்டி கண்டுபிடிக்கிறது. 4,000 ரூபாய்க்கு 7 மாதங்கள் வட்டி கண்டுபிடிக்கிறது பதிலா 28,000 ரூபாய்க்கு 1 மாசம் வட்டி. 5,000 ரூபாய்க்கு 4 மாசம் வட்டி கண்டுபிடிக்கிறது பதிலா 20,000 ரூபாய்க்கு 1 மாசம் வட்டி. 2,000 ரூபாய்க்கு 1 மாசம் வட்டி, 2,000 ரூபாய்க்கு 1 மாசம் வட்டி. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 1,10,000 ரூபாய். என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு? 12%. 12/100 இன்டு 1/12. இதெல்லாம் சிங்கிள் மந்தா மாத்தியாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி கணக்குல என்ன பண்ணுவீங்க? இதுக்கு 10 மாசம், இதுக்கு 7 மாசத்துக்கு, இதுக்கு 4 மாசத்துக்கு, இதுக்கு 2000க்கு 1 மாசம், 4 கால்குலேஷன் போடணும். இப்போ அப்படி இல்லாம எல்லாத்தையும் பெருக்கி ஒன்னா கொண்டு வந்து ஒரே ஒரு கால்குலேஷன் 1/12. எல்லாம் சிங்கிள் மந்த். இது 10 மாதம்ங்கிறத 10ஆல் பெருக்கி 60,000க்கு 1 மாசம். 4,000க்கு 7 மாதங்களுக்கு கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணுதான். 28,000க்கு, ஏன்னா இது 4,000க்கு 7 மாசம், 4,000க்கு 1 மாசம், 4,000க்கு 2 மாசம், 4,000க்கு 3 மாசம், 4,000க்கு 4 மாசம், 4,000க்கு 5 மாசம், 4,000க்கு 6 மாசம், 4,000க்கு 7 மாசம். இப்படி 7 தடவை 4,000 4,000 7 தடவை கண்டுபிடிக்கிறதுனால 28,000க்கு ஒரே மாசத்துக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி மாத்திக்கணும். இது ஒரு மாடல். இப்போ 12க்கு 12 கேன்சல், 2 0க்கு 2 0 கேன்சல், பெருக்குனீங்கன்னா 1,100 ரூபாய். இதுதான் எடுப்பின் மீது வட்டி. ஸோ கணக்குல என்ன கொடுக்குறாங்களோ பெருக்கல் முறையை கண்டுபிடி அப்படின்னு சொன்னா நீங்க இப்படித்தான் போடணும். அப்படி இல்லாம இப்படி கொடுத்து நீ வட்டி கண்டுபிடினா நீ அந்த முறையிலையும் போடலாம், இந்த முறையிலையும் போடலாம். அந்த முறையிலனா 4 தடவை கால்குலேட் பண்ணி கூட்டணும். இது அப்படி இல்லை, பெருக்கி ஒரே தடவை கூட்டிடணும். ஸோ இது அதை விட சிம்பிளா இருக்கும். இந்த மாடலை நம்ம பின்பற்றலாம். இல்லை எனக்கு அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னா நீ அதை வேணாலும் பின்பற்றலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 16. எடுத்துக்காட்டு 16. எடுத்துக்காட்டு 16 பக்கம் 101. 101வது பக்கம். இப்ப பாருங்க, இதுவரையிலும் நம்ம போட்டது வெவ்வேறு நாட்கள்ல வெவ்வேறு அமௌண்ட். மார்ச் 1ஆம் தேதி ஒரு 5,000 ரூபாய் எடுத்துக்கிறது, அப்புறம் ஜூன் மாசத்துல 1ஆம் தேதி 7,000 ரூபாய் எடுத்துக்கிறது, அப்புறம் நவம்பர் 1ஆம் தேதி 10,000 ரூபாய் எடுத்துக்கிறது. இப்படி வெவ்வேறு நாட்கள்ல வெவ்வேறு தொகை எடுத்தோம்னா இப்ப நம்ம போட்ட மாதிரி. அப்படி இல்லை, சிலர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் மாசம் மாசம் எடுத்துக்கிறேன், மாசம் மாதம் எனக்கு ஒரு 5,000 ரூபாய், அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல, மாத தொடக்கத்துல அல்லது ஒவ்வொரு மாத கடைசியில அல்லது ஒவ்வொரு மாத நடுவுல இப்படி எடுத்துக்கிறது. அது மாதிரி எடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாசத்துக்கு ஒருக்க எடுத்துப்பாங்க. காலாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டு தொடக்கத்துல அல்லது காலாண்டு மத்தியில அல்லது காலாண்டு இறுதியில எடுக்கிறது. அல்லது 6 மாசத்துக்கு ஒருக்க, 6 மாசத்துக்கு ஒருக்க, அரையாண்டு தொடக்கம், அரையாண்டு நடுவுல, அரையாண்டு இறுதியில.
ஸோ இப்போ 9 மாடல். ஒவ்வொரு மாத தொடக்கம், ஒவ்வொரு மாத மத்தியில, ஒவ்வொரு மாத கடைசியில. ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1, ஏப்ரல் 1 மாதம் தொடக்கத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை மாற்றக்கூடாது. மாசம் 2000 ரூபாய். ஜனவரி 1ல் 2000 ரூபாய், பிப்ரவரி 1ல் 2000 ரூபாய், மார்ச்ல 1ல் 2000 ரூபாய், ஏப்ரல் 1ல் 2000 ரூபாய், அப்படி டிசம்பர் 1 வரைக்கும் டிசம்பர் 1ல் 2000 ரூபாய் அப்படி எடுக்கிறது ஒரு வகை. தொடக்கத்துல எடுக்கிறது. ஒவ்வொரு மாத நடுவுல எடுக்கிறது. ஜனவரி 15, பிப்ரவரி 15, மார்ச் 15, ஏப்ரல் 15 என்று ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட தொகையை மாற்றக்கூடாது. 2000னா 2000 தான், 3000னா 3000, 1000 ரூபானா 1000 ரூபாய். இப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒவ்வொரு மாத நடுவுல எடுக்கிறது. அல்லது ஒவ்வொரு மாத கடைசியில் எடுக்கிறது. ஜனவரி 31, பிப்ரவரி 28, மார்ச் 31, ஏப்ரல் 30, மே 31, ஜூன் 30 அப்படின்னு மாத கடைசியில எடுக்கிறது. ஸோ இது மூன்று வகை. அடுத்தது காலாண்டு. காலாண்டு தொடக்கம், காலாண்டு மத்தியில், காலாண்டு இறுதியில். இது ஒரு 3. அரையாண்டு தொடக்கம், அரையாண்டு மத்தியில், அரையாண்டு இறுதியில். இது ஒரு மாடல். ஸோ 9 மாடல் இதுக்குள்ள இருக்கு. சிம்பிள் கணக்கு. இப்போ பாருங்க. இப்போ ஜான் என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 எடுத்துக்கொள்கிறார். ஜான் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் எடுத்துக்கிறார். எடுப்புகள் மீது வட்டி ஆண்டுக்கு 5% விதிக்கப்பட வேண்டும். எடுப்புகள் மீது வட்டி 5% கணக்கிடணும். எடுப்புகள் மீது வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி கீழ்கண்ட சூழ்நிலைகளில் கணக்கிடவும். அவர் ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் எடுத்திருந்தால், ஜான் எடுத்தது ரூபாய் 1000. இதை எப்படி எடுக்கிறாரு? நான் 9 மாடல் நான் போட்டு காட்டுறேன். கணக்குல 3 தான் கொடுத்திருக்கான். ஒவ்வொரு மாத தொடக்கத்தில் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாத நடுவில் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாத இறுதியில் எடுத்திருந்தால் அப்படின்னு கொடுக்குறான். நான் ஒவ்வொரு மாதம் தொடக்கம், நடுவுல, இறுதியில, ஒவ்வொரு காலாண்டு தொடக்கத்துல, நடுவுல, இறுதியில, ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்துல, நடுவுல, இறுதியில எடுத்திருந்தா எப்படி இருக்குன்னு நான் 9 மாடல் நான் போட்டு காட்டுறேன். இதுல 3 தான் கொடுத்துருக்கு. நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓஹோ இப்படிதான் போல இருக்குன்னு ஈஸியா உங்களால போட முடியும். இப்ப பாருங்க. இப்போ ஒவ்வொரு மாத தொடக்கம், இப்போ இவர் மொத்தம் ஜான் மாதம் 1000 ரூபாய் எடுத்தார். ஜான் எடுத்தது. அப்போ மொத்தம் அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு? மொத்த எடுப்பு ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்னா அப்ப 12 மாசத்துக்கு 12000 ரூபாய் எடுத்திருக்காரு. இப்போ ஒவ்வொரு மாத தொடக்கத்துல ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1, ஏப்ரல் 1னா எப்படி போடுறது? மொத்தம் அவர் எடுத்தது 12000 ரூபாய். 12000 இன்டு பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கு? 5%. அப்போ 5/100 இன்டு, இங்கதான் நீங்க கவனிக்கணும். ஒவ்வொரு மாத தொடக்கம்னு கொடுத்தோம்னா முதல் எடுத்ததுக்கும் கடைசியில எடுத்ததையும் 2ஐயும் கூட்டி 2ஆல இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ முதல்ல எப்ப எடுத்திருப்பாரு? ஜனவரி 1ல எடுத்திருப்பாரு. கடைசியா எப்ப எடுத்திருப்பாரு? டிசம்பர் 1ஆம் தேதி எடுத்திருப்பாரு இல்லையா? ஒவ்வொரு மாத தொடக்கம் அப்படின்னா வருஷம் ஆரம்பத்துல ஜனவரியில தொடங்கும். ஜனவரி 1, பிப்ரவரி 1, மார்ச் 1, ஏப்ரல், செப்டம்பர், அக்டோபர் 1, நவம்பர் 1, டிசம்பர் 1. அப்புறம் அடுத்த வருஷம் ஜனவரி 1க்கு போயிடும். ஸோ முதலில் எடுத்தது ஜனவரி 1, கடைசியில் எடுத்தது டிசம்பர் 1. ஸோ முதலில் எடுத்ததையும் கடைசியில் எடுத்ததையும் பாருங்க. ஜனவரி 1ல முதல்ல எடுத்திருக்காரு. அப்போ அதுக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். ஜனவரி 1, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் 12 மாதம். டிசம்பர் 1ல எடுத்ததுக்கு எத்தனை மாதம்? 1 மாதம். 2ஐயும் கூட்டுங்க. சராசரி 13/2. அப்போ 13/2 மாதங்கள். இது 12 மாசம். இது 1 மாசம். கூட்டினா 13 மாதங்கள். 13/2 மாதங்கள். ரெண்டுக்கும் சராசரி
ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டையும் கூட்டி ரெண்டாவது வகுக்கணும். அதனால தான் நான் ரெண்டையும் கூட்டி சராசரிக்காக நான் ரெண்டாவது வகுத்துக்கிட்டேன். சராசரியா ரெண்டாவது வகுத்துக்கிட்டேன். இது 13 மாதங்கள். மாதங்களை வருடங்களாக்கணும்னா என்னமா, கீழே 12 போட்டுக்கணும். 4 மாதங்கள் என்ன பண்ணி இதுக்கு முன்னாடி கணக்கலாம், 4 மாதங்கள் 4/12, 7 மாதங்கள் 7/12, 5 மாதங்கள் 5/12 போறோம்ல. அதே மாதிரி இது 13/2 மாதங்களை வருடமா மாத்த கீழே ஒரு 12 போட்டுக்கணும். அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு மாத தொடக்கத்திலையும் எடுத்தா 13/2 × 12. ஒவ்வொரு மாத நடுவில் எடுத்தால் சரி, இதை கணக்கு போடுவோம். 2 0க்கு 2 0, 12 ஒரு 12 12 0, இந்த 2 10ல 5 தடவை 5 5. இப்ப பாருங்க, இது 5 5 25, 25 × 13, 3 25 75 மீதி 7 25 325 ரூபா ஒவ்வொரு மாத தொடக்கத்துல எடுத்தா. அப்போ ஒவ்வொரு மாத மத்தியில் எடுத்தா கணக்கு எப்படி வரும், இதேதான் 12,000 × 5/100 × 13க்கு பதிலா 12/2 × 12 போட்டுக்கணும். ஸோ 13/2 × 12 போட்டா தொடக்கம், 13க்கு பதிலா 12 போட்டுக்கிட்டீங்கன்னா மத்தியில. சரி, இது எப்படி சார் வரும்? முதல்ல எப்ப எடுக்கிறாரு, ஜனவரி மாசம் 15ஆம் தேதி எடுத்துப்பாரு. ஒவ்வொரு மாதம் மத்தியில், ஒவ்வொரு மாதம் நடுவுல. ஜனவரிக்கு நடு எது, ஜனவரி 15. அது மாதிரி கடைசியா எப்ப எடுத்திருப்பாரு, டிசம்பர் 15. இப்போ ஜனவரி 15 அப்படின்னா ஜனவரிக்கு அரை மாசம் வெட்டி, பின்னாடி 11 மாசம் இருக்கு. அப்ப ரெண்டையும் 11 மாதங்கள். டிசம்பர் 15 அப்படின்னா டிசம்பர் 15ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் அரை மாசம். அப்போ ரெண்டையும் கூட்டினா இது 11, இது ஒரு அரை, 12 மாதங்கள். இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், 12/2. 12/2 வருஷமா மாத்துறதுக்கு கீழே ஒரு 12. இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா 12க்கு 12 போக 2 0க்கு 2 0 முடியுது. 2 இதில் அடிச்சிங்கன்னா 60 தடவை 5 × 60 300 ரூபா. ஸோ ஒவ்வொரு மாதம் மத்தியில் எடுத்திருந்தா இப்படி. இது ஒவ்வொரு மாத இறுதியில் எடுத்தார். இதே 12,000 ரூபா தான். மாசம் 1000 ரூபாய் எடுக்கிறாரு. அப்ப 12 மாசம் எடுத்திருக்காரு. அது தொடக்கமா எடுக்கிறாரா, நடுவில் எடுக்கிறாரா, இறுதியில் எடுக்கிறாராங்கிறது இல்லை. எப்ப எடுத்தாலும் 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் எடுத்துட்டாரு. இன்ட்டு 5%, 5/100. இப்போ கடைசியில எடுத்தா 11/2 × 12. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் புரியுதோ புரியல விட்டுருங்க. தொடக்கம்னு எடுத்தா 13/2 × 12 போடணும், நடுவுன்னு எடுத்தா 12/2 × 12 போடணும், இறுதின்னு எடுத்தா 11/2 × 12 போடணும். இதையா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். 13 12 11 மேல கீழே 2 × 12. இப்போ ஒவ்வொரு மாத இறுதியில் எடுக்கிறாரு அப்படின்னா முதல் எப்ப எடுத்திருப்பாரு, ஜனவரி 31 எடுத்திருப்பாரு. கடைசியில எப்ப எடுத்திருப்பாரு, இது முதல்ல எடுத்தது, இது கடைசியில எடுத்தது. முதல்ல எடுத்தது ஜனவரி 31. ஜனவரி 31 எடுத்தா ஜனவரி மாசத்துக்கு வட்டி கிடையாது. பிப்ரவரி 1ல இருந்தா வட்டி 11 மாதங்கள். டிசம்பர் 31 கடைசி. டிசம்பர் 31 இன்னைக்கு தான் எடுக்கணும், அன்னைக்கு தான் கணக்கு போறோம், இன்னைக்கு தான் பணம் எடுக்கிறீங்க, இன்னைக்கு அதுக்கு வட்டி கொடுப்பாங்களா, ஒரு மாசம் ஆனா தான் கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு வட்டி கிடையாது, 0. அப்போ ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்தீங்கன்னா 11/2 வருடமா மாத்துறதுக்கு கீழே 12. ஓகே, இப்போ பாருங்க 2 0க்கு 2 0 போயிடும். இந்த 12 ஒரு 12 12 0, இந்த 2 10ல 5 தடவை. அப்போ இது 5, இது 5 11 55, 5 5 25, இங்க 275. 5 5 25, 25 × 11 அல்லது 11 × 5 55, 55 5ஆல பெருக்கினீங்கன்னா 275. ஸோ கணக்குல தொடக்கம், நடு, இறுதி அப்படின்னு கொடுப்பாங்க. மாதமா இருந்தா 13/2 × 12, நடுவில் இருந்தாக்க 12/2 × 12, இறுதினா 11/2 × 12. ஸோ மொத்த தொகை இன்ட்டு எத்தனை பர்சன்ட், 4%னா 4/100, 7%னா 7/100, 8%னா 8/100, 10%னா 10/100 இன்ட்டு தொடக்கமா இருந்தா 13/2 × 12, நடுவில் இருந்தா 12/2 × 12, இறுதியில் இருந்தா 11/2 × 12 போடுறோம். சிம்பிள். ஓகேயா? இதே ஒவ்வொரு காலாண்டிலையும் எடுக்கிறாரு அப்படி வச்சுக்கிட்டா
இது ஒவ்வொரு காலாண்டு தொடக்கத்திலையும் எடுத்தா. ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம். இப்போ 12,000 இன்டு எத்தனை பர்சன்ட்? 5%, 6%, 5% இன்டு 5/100. இப்போ ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம். காலாண்டு அப்படின்னாக்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் ஒருக்க எடுக்கிறாங்க, ஏப்ரல், மே, ஜூன்ல ஒருக்க எடுக்கிறாங்க, அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல ஒரு எடுக்கிறாங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு எடுக்கிறாங்க. அப்போ ஜனவரியில ஒன்று எடுத்திருப்பாங்க. ஜனவரி ஒவ்வொரு மாதம் ஜனவரி, அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். இப்போ பாருங்க ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம். அப்ப தொடக்கம் அப்படின்னாக்க காலாண்டுக்கு எது தொடக்கம்? ஜனவரி 1. காலாண்டினுடைய கடைசி காலாண்டு எப்போ? அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அக்டோபர் 1ஆம் தேதி இல்லையா? அக்டோபர் 1ஆம் தேதி எடுத்தீங்கன்னா இது காலாண்டினுடைய தொடக்கம் ஜனவரி 1, காலாண்டினுடைய கடைசியா எடுக்கிறது வந்து அக்டோபர் 1. இப்போ ஜனவரி 1ல எடுத்தா உங்களுக்கு எத்தனை மாசங்கள்? 12 மாசம். அக்டோபர் 1ல இருந்தா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம். அப்போ இது 15/2, 15/2ன்னு போகும். இப்போ பாருங்க 12,000 இன்டு 5/100 இன்டு 15/2 இன்டு 12. இப்போ பாருங்க 2 0க்கு 2 0 கேன்சல். 12 120, 1 12 12 10. இந்த 2 10ல 5 தடவை, 5 5 25, 25 இன்டு 15, 5 25 125, 12 37, 375 ரூபா ஒவ்வொரு காலாண்டு தொடக்கத்தில் எடுத்தா. இப்போ இதே ஒவ்வொரு காலாண்டு மத்தியில் எடுத்தா, நடுவில் அல்லது மத்தியில் எடுத்தா 12,000 இன்டு 5/100 இன்டு காலாண்டு தானே, அப்போ 3 மாசம் குறைச்சிக்கல, 15லிருந்து 12/2 இன்டு 12ன்னு போடுங்க. எப்படி சார் 12 வந்துச்சு? இப்போ ஒவ்வொரு காலாண்டு மத்தியில, அப்போ தொடக்கத்தில் எப்ப எடுத்திருப்பாங்க? ஜனவரி 15ல. அடுத்தது கடைசியா எடுத்தது அக்டோபர் 15ல இல்லையா? சாரி, ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம். காலாண்டுனா 3 மாசம் இல்ல, அப்போ 3 மாசத்துக்கு நடு அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி 15. இது தொடக்கம் வந்து பிப்ரவரி 15. கடைசி இது அக்டோபர் 1ல இருக்காங்க, அக்டோபர், நவம்பர் 15. ஸோ நவம்பர் 15. இப்போ இது பிப்ரவரி 15ல இருந்து எத்தனை மாசம் வருது? பிப்ரவரி 15, பிப்ரவரியில ஒரு அரை மாசம், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 10 மாசம் வருது. இது நவம்பர் 15. நவம்பர் 15னா நவம்பர்ல ஒரு அரை மாசம், டிசம்பர் ஒரு மாசம், 1.5 மாசம். அப்போ 10யும் 1யும் கூட்டினீங்கன்னா 10, இது ஒரு அரை, 11, 12, 12/2. ஸோ 12/2 இன்டு 12. அதுதான் சொன்னேன், நீங்க என்ன மேல வருதோ அதுல என்ன பண்ணோம்? 13/2 இன்டு 12. அது ஒவ்வொரு மாதமா இருக்கிறது, ஒவ்வொரு மாதம் ஒரு பொண்ணு. அதனால என்ன பண்ணோம்? 13/2 இன்டு 12, 12/2 இன்டு 12, 11/2 இன்டு 12 போட்டுக்கிட்டோம். இது ஒவ்வொரு காலாண்டுனா 3 மாசம். அதனால இதுக்கு 15/2 இன்டு 12 போட்டீங்கன்னா மத்தியில எடுக்கிறதுக்கு 12/2 இன்டு 12 3 மாசம் கழிச்சுக்கணும். இப்போ பாருங்க 12க்கு 12, 2 0க்கு 2 0 ஓவர். இந்த 2 இல்ல 6 2 12 0, 5 இன்டு 60 300 ரூபா. இது ஒவ்வொரு காலாண்டு இறுதி
காலாண்டு இறுதியை எடுத்தா எப்படி போடுறது? இப்போ 12,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு இது இன்னொரு 3 கழிச்சுக்கணும் 9/2 இன்ட்டு 12 அவ்வளவுதான் 15 12 9 3 மாசம் கழிச்சுக்கணும். எப்படி சார் வருது? சரி, ஒவ்வொரு காலாண்டு இறுதி, காலாண்டுனா 3 மாசம், 3 மாசம் கடைசி அப்படின்னா முதல் காலாண்டு எப்போ வரும்? மார்ச் 31 வருமா? ஜனவரி பிப்ரவரி 3ஆம் மாசத்துடைய கடைசி. அடுத்த காலாண்டு எப்போ வரும்? மார்ச்ல எடுப்பாங்க, அப்புறம் ஏப்ரல் மே ஜூன்ல எடுப்பாங்க, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல எடுப்பாங்க, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கடைசியில எடுப்பாங்க. ஸோ டிசம்பர் 31. மார்ச் 31 எடுத்ததுக்கு எவ்வளவு மாசம் வட்டி? மார்ச் 31 மார்ச்சை விட்டுறணும். ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 9 மாதங்கள். டிசம்பர் 31 வட்டி இப்பதான் டிசம்பர் 31, இன்னைக்கு தான் பணம் எடுக்கிறோம், இன்னைக்கே வட்டி கொடுப்பாங்களா? அப்போ இதுக்கு 0. ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிட்டீங்கன்னா 9/2 இன்ட்டு 12. சிம்பிள். ஒவ்வொரு மாத தொடக்கம்னு கொடுத்தா 13/2 கீழே வந்து 2 இன்ட்டு 12 மறந்துடக்கூடாது. 13 12 11 தொடக்கம்னா 13, நடுவுனா 12, ஒன்னொன்னும் குறைச்சிக்கணும். ஒவ்வொரு மாதமா இருக்கிறதுனால ஒன்னொன்னும் குறைச்சிக்கணும். காலாண்டு, காலாண்டு தொடக்கம் அப்படின்னா மேல 15 ஃபர்ஸ்ட், அதுல 13 இதுல 15, 3 மாதங்களா இருக்கிறதுனால 3 குறைச்சிங்க. 15 12 9 கீழே 2 இன்ட்டு 12 எப்பொழுதும் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்காக 2, மாதங்களா இருக்க வருடத்தை மாத்துறதுக்காக 12. ஓகேயா? இது 3 6. அடுத்தது ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்துல, சோ அதுலயும் ஒரு 3 இருக்கு, நான் போடுறேன். சோ இப்போ ஏ ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கம், $12,000 இன்ட்டு 5% இன்ட்டு முதல் அரையாண்டு. முதல் அரையாண்டு எப்போ வருது? முதல் அரையாண்டினுடைய தொடக்கம் ஜனவரி 1. அடுத்தது கடைசி அரையாண்டு. கடைசி அரையாண்டு எப்போ வரும்? ஜூலை 1 இல்லையா? 6 மாசத்துக்கு முதல், ஜனவரி பிறகு மார்ச் ஏப்ரல் மே ஜூன், ஸோ 6 மாசம். இதுல 6 மாசத்துக்கு தொடக்கம் எப்போ? ஜனவரி 1. ரைட். இது 6 மாசம் முடிஞ்சிருது. ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், இந்த 6 மாசத்துக்கு தொடக்கம் எது? ஜூலை 1. அதான் ஜூலை 1. ஸோ ஜனவரி 1க்கு 12 மாசம், ஜூலை 1க்கு 6 மாசம். ஸோ 18/2 18/2 இன்ட்டு 12. சிம்பிள். இப்ப பாருங்க, 2 0க்கு 2 0, 12 இதுல 1 12 12 0 10, இந்த 2 வந்து இதுல 9 தடவை போகுது. 9 2 18, 9 5 45, 45ஓட 10 பெருக்கினீங்கன்னா 450 ரூபாய். ஸோ ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்தில் எடுத்தா, இதே இது ஒவ்வொரு அரையாண்டு மத்தியில் எடுத்தா, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இஸ் ஈக்குவல் டு 12,000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 18ல 6 மாசம். அது 3 மாசங்கிறதுனால 3 குறைச்சிக்கிட்டீங்க. இது 6 மாசங்கிறதுனால 18ல 6 போகும், 12/2 இன்ட்டு 12. ஒவ்வொரு மாதம்னு சொல்லும் போது 13/2 இன்ட்டு 12, அப்புறம் 1 குறைச்சிக்கிட்டோம். 12/2 இன்ட்டு 12, 1 குறைச்சிக்கிட்டோம். 11/2 இன்ட்டு 12. காலாண்டுன்னு வரும்போது 15/2 இன்ட்டு 12, அப்புறம் காலாண்டுனா 3 மாசம். அதனால அடுத்தது ரெண்டாவது வந்து நடுவில் எடுக்கும்போது 12/2 இன்ட்டு 12, அடுத்து 3 குறைச்சி 9/2 இன்ட்டு 12. இது அரையாண்டா இருக்கிறதுனால தொடக்கம் வந்து 18/18 வந்திருக்கு. அரையாண்டா இருக்கிறதுனால 12. 18ல 6 கழிச்சிங்க 12. 2 0க்கு 2 0, 12 இதுல 10 தடவை. இந்த 2 வந்து இதில் அடிச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும்.
6 தடவை 6 5 30 30 × 10 300 ரூபாய். ஏன் சார் 12 போடணும்? நான் உங்களுக்கு சொல்றேன், இது இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, புரிஞ்சுக்கணும்ல. ரைட்டு. ஒவ்வொரு மாத மத்தியில, ஒவ்வொரு அரையாண்டின் மத்தியில, அப்போ முதல் அரையாண்டு மத்தியில் இது எப்போ வருது? ஒரு அரையாண்டுங்கிறது ஜனவரி 1ல தொடங்குது. ஜனவரி 1ல இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கிறது 6 மாசம் அரையாண்டு. இதுல மத்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 போயிடும். 6 மாசத்துல மத்தி என்பது என்ன? நடுவில் இந்த பக்கம் 3 மாசம், இந்த பக்கம் 3 மாசம், அதான் 3 மாசம். ஸோ அப்போ முதல் அரையாண்டுங்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி. மார்ச் வரைக்கும் 3 மாசம் முடிஞ்சிருது, ஏப்ரல் 1. அப்போ கடைசி அரையாண்டு மத்தி. கடைசி அரையாண்டு மத்தி. முதல் 6 மாசம்ங்கிறது ஜூன் 30ஓட முடிஞ்சிருமா? அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 6 மாசம். இதுல மத்தி எது? ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த பக்கம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த பக்கம். ஸோ 2க்கும் நடு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 1ஆம் தேதி. ஸோ அக்டோபர் 1. இப்போ ஏப்ரல் 1ல இருந்து கணக்கு 9 மாதம். அக்டோபர்ல இருந்து கணக்கு, ஏப்ரல் 1ல இருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 9 மாதங்கள். அக்டோபர் 1ல இருந்து பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள். அப்போ 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 12/2 × 12ன்னு போட்டுக்கிட்டேன். சிம்பிள். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரியலையா? ஒன்றும் இல்லை, டக்குன்னு வச்சுக்க வேண்டியதான். ஒவ்வொரு 13 15 18ன்னு வச்சுங்க. தொடக்கம் ஒவ்வொரு மாதம்னா 13/2 × 12, காலாண்டுனா 15/2 × 12, அரையாண்டுனா 18/2 × 12. நடுவில் அப்படிங்கும்போது 1 குறைச்சிக்கணும். இதுல 3 மாசங்கிறதுனால 3 குறைச்சிக்கணும். இதுல 6 மாசங்கிறதுனால 6 குறைச்சிக்கணும். அதே மாதிரி இறுதியில் சி ஒவ்வொரு அரையாண்டு இறுதியில் எடுத்தா இதேதான். மாசம் 1000 ரூபாய், 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. 5%. இந்த 12ல இன்னொரு 6 கழிச்சிங்க. 6/2 × 12 தான் கணக்கு. ஏன் 6 வருது? இப்போ முதல் 6 மாசங்கிறது ஜனவரி 1ல இருந்து ஜூன் 30 வரைக்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மாத கடைசி அப்படின்னா முதல்ல எப்ப எடுத்துப்பாரு? ஜூன் மாதம் 30ஆம் தேதி எடுத்துப்பாரு. அடுத்தது ஜூலை 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும். அந்த அரையாண்டினுடைய கடைசி என்பது டிசம்பர் 31. அப்ப இதுக்கு 6 மாசம். டிசம்பர் 31க்கு 0, 2ஐயும் கூட்டி 2ஆல் வச்சீங்கன்னா 6/2 கீழே 12 வருடங்களா மாத்ததுக்கு 12. இப்போ இதை அடிங்க. 2 0க்கு 2 0, 12 இதுல 1 12 12 0, 2 6ல 3 தடவை, 3 5 15 × 10 150 ரூபாய். ஸோ கணக்குல என்ன கேட்டாலும் போட தெரியும். ஒவ்வொரு மாத தொடக்கம், ஒவ்வொரு மாத மத்தியில், ஒவ்வொரு மாத இறுதியில், ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம், காலாண்டு மத்தியில், காலாண்டு இறுதியில், ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கம், அரையாண்டு மத்தியில், அரையாண்டு இறுதியில் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாத தொடக்கம் 13/2 × 12, ஒவ்வொரு மாத மத்தியில் 12/2 × 12, ஒவ்வொரு மாத இறுதியில் 11/2 × 12, ஒவ்வொரு காலாண்டு தொடக்கம் 15/2 × 12, ஒவ்வொரு காலாண்டு மத்தியில் 3 குறைச்சிக்கணும் 12/2 × 12, ஒவ்வொரு காலாண்டு இறுதியில் இன்னொரு 3 குறைச்சா 9/2 × 12, ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கம் 18/2 × 12, ஒவ்வொரு அரையாண்டு மத்தியில் 6 குறைச்சிக்கணும் 12/2 × 12, ஒவ்வொரு அரையாண்டு இறுதியில் இன்னொரு 6 குறைச்சிக்கணும் 6/2 × 12. மற்றபடி ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் எடுக்கிறாருன்னா 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய். மாசம் 2000 ரூபாய் எடுக்கிறாருன்னா 12 மாசத்துக்கு 12 × 2 24,000 ரூபாய் போடணும். ஏன்னா ஒரே மாதிரி தானே எடுக்கிறார். ஒவ்வொரு மாதமும் காலாண்டுலேயோ அரையாண்டுலேயோ ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரே தொகை எடுக்கிறார். அப்படி மாடலுக்கு தான் இந்த கணக்கு. ஒரு மாதம் 2000 ரூபாய் எடுக்கிறாரு, அடுத்த மாதம் 1500 ரூபாய் எடுக்கிறாரு. இந்த மாடல் கிடையாது, இதுக்கு முன்னாடி மாடல் போட்டலாமா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கணக்கு. இது எடுத்துக்காட்டு 16.
ரைட். இப்போ எடுத்துக்காட்டு 17. எடுத்துக்காட்டு 17, 18 ரெண்டு கணக்கு இருக்கு. எடுத்துக்காட்டு 17. எடுத்துக்காட்டு 17 பக்கம் 102. இப்ப பாருங்க, பிரியா மற்றும் கவிதா இருவரும் கூட்டாளிகள். பிரியா ஒவ்வொரு காலாண்டின் இறுதியில் 4000 எடுத்துக்கொண்டார். கணக்கிடப்பட வேண்டிய எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு 6%. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய எடுப்பின் மீதான வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி கண்டுபிடி. இப்ப பிரியாவின் எடுப்பு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? ஒவ்வொரு காலாண்டின் இறுதியில். அப்போ ஒவ்வொரு காலாண்டின் இறுதியில் எடுப்பு 4000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கு? மொத்த எடுப்பு ஒரு வருஷத்துல எத்தனை காலாண்டு இருக்கு? 4 காலாண்டு இருக்கு இல்லையா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு? காலாண்டுனா 3 வருஷம், 3 மாதங்கள். ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை 3 மாதங்கள் இருக்கு? 3 மாதங்கள் இருக்கும். அப்போ 4 × 4000 16,000 ரூபாய் எடுத்துட்டார். இதுதான் மொத்த எடுப்பு. ஸோ 16,000 இன்ட்டு எத்தனை பர்சன்ட்? 6%. 6/100 இன்ட்டு இப்போ ஒவ்வொரு காலாண்டு இறுதியில் எடுக்கிறார். இப்போ நமக்கு ரூலை போங்க. ஒவ்வொரு காலாண்டு தொடக்கத்தில் எடுத்தா 15/2 × 12. ஒவ்வொரு காலாண்டு மத்தியில் எடுத்தா 3 குறைச்சிக்கணும், 12/2 × 12. ஒவ்வொரு காலாண்டு இறுதியில் எடுத்தா இன்னொரு 3 குறைச்சிக்கணும், 12ல் இன்னொரு 3 குறைச்சா 9/2 × 12. 9/2 × 12. 2 0க்கு 2 0 போகும். 6 12ல் 2 தடவை, 2 இதில் 8 2 16 0. இந்த 2 அடிச்சிங்கன்னா 4 2 8 0. 9ஆல் பெருக்கினீங்கன்னா 9 0 0 9 4 36 360 ரூபா. இது ஏன் இதை போடுறோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். காலாண்டு தொடக்கம்னா 15/2 × 12 போடணும். காலாண்டு மத்தினா 12/2 × 12 போடணும். ஒவ்வொரு காலாண்டு இறுதினா 9/2 3 மாசம் குறைச்சிக்கிட்டு அப்படி போடணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 18. அதே பக்கம் 102. வெண்ணிலா மற்றும் ஈஸ்வரி இருவரும் கூட்டாளிகள். வெண்ணிலா ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கத்திலும் 5000 எடுத்துக்கொண்டார். கணக்கிடப்பட வேண்டிய எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு 4%. 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கு எடுப்புகள் மீதான வட்டி கணக்கிடு. இப்போ வெண்ணிலாவின் எடுப்பு வெண்ணிலா எவ்வளவு எடுக்கிறாங்க? வெண்ணிலா ஒவ்வொரு எப்ப எடுக்கிறாங்க? ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கம், அரையாண்டு தொடக்கத்தில் எடுத்தது. எவ்வளவு எடுக்கிறாங்க? 5000 எடுக்கிறாங்க. அப்போ மொத்த எடுப்பு ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை அரையாண்டு இருக்கு? ஒரு வருஷத்துக்குள்ள 2 அரையாண்டு. 2 அரையாண்டு தான் ஒரு வருஷம். ஒரு வருஷத்துக்குள்ள 2 6 மாசம் இருக்கும். காலாண்டு அப்படின்னா 4 3 மாசம் இருக்கும். மாசம் அப்படின்னா 12. ஒரு வருஷத்துக்குள்ள 12 1 மாசம் இருக்கு இல்லையா? அப்ப இது 2 அரையாண்டு. அப்ப 2 × 5000 10,000 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. இந்த 10,000 இன்ட்டு எத்தனை பர்சன்டேஜ்? 4%. 4/100 இன்ட்டு ஒவ்வொரு அரையாண்டு தொடக்கம். அரையாண்டு தொடக்கம்னு சொன்னா 18/2 × 12. இப்போ 2 0க்கு 2 0 போயிடுது.
4 12ல் 3 தடவை, 3 இதில் 6 3 18, 2 6ல் 3 தடவை, 3 100 பண்ணீங்கன்னா 300 ரூபா. ரொம்ப சிம்பிளான மாடல், ஈஸியாக போடலாம். எப்படி போடுறதுங்கிற பார்த்தா நீங்கள் இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. அவ்வளோதான். இப்போ எடுத்துக்காட்டு 17 18 வரைக்கும் போட்டிருக்கோம். மீதி இருக்கிற எடுத்துக்காட்டு ஒரு வீடியோவில், அதே மாதிரி மீதி இருக்கிற பயிற்சி வினாக்கள் 2 வீடியோவில். ஸோ 2 1 3 வீடியோவில் இந்த சாப்டர் முடிச்சுவோம். அடுத்த சாப்டர் போகலாம். எல்லா கணக்கையும் போட்டு பாருங்கள், ஈஸியாக வரும். 100 மார்க்ஸ்.